அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலிருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் தேர்வு வழியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. பிரிக்ஸ் என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. பிரிக்ஸ் என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி ஜிம் ஓ நெயில். பிரிக்ஸ் என்ற சொல் ஜிம் ஓ நெயில் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இரண்டாவது வினா. இந்தியாவில் ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் எது? ஒரு முக்கியமான வினா. இந்தியாவில் ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி மேகாலயா. இந்தியாவில் ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் மேகாலயா. மூன்றாவது வினா. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை எந்த புரட்சியின் முழக்கம்? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை எந்த புரட்சியின் முழக்கம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பிரெஞ்சு புரட்சியின் முழக்கம். இந்த பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1789. அடுத்த வினா. சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் யார்? சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பெர்டினண்ட் லாசல்லி. சமூக ஜனநாயக கட்சி நிறுவியவர் பெர்டினண்ட் லாசல்லி. ஐந்தாவது வினா. நவீன சீனாவின் தந்தை யார்? ஒரு முக்கியமான வினா. நவீன சீனாவின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி டாக்டர் சன் யாட் சென். நவீன சீனாவின் தந்தை டாக்டர் சன் யாட் சென். ஆறாவது வினா. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு? ஒரு முக்கியமான வினா. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1919. வெர்சைல் உடன்படிக்கை 1919. ஏழாவது வினா. வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை யார்? வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். எட்டாவது வினா. தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா. தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தீர்த்தகிரி. தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி. ஒன்பதாவது வினா. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு? இது ஒரு முக்கியமான வினா. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1801. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை 1801. பத்தாவது வினா. மியான்மர் நாட்டின் பழைய பெயர் என்ன? மியான்மர் நாட்டின் பழைய பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பர்மா. 11வது வினா. இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதலை ஏற்படுத்தும் முக்கிய விவகாரம் எது? இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதலை ஏற்படுத்தும் முக்கிய விவகாரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ காஷ்மீர். 12வது வினா. இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த ஆண்டு? ஒரு முக்கியமான வினா. இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1947. 13வது வினா. புதிய பொருளாதார கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஒரு முக்கியமான வினா. புதிய பொருளாதார கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி 1991. புதிய பொருளாதார கொள்கை 1991 ஜூலை. 14வது வினா. உலகமயமாக்கல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. அடிக்க எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பேராசிரியர் தியோடர் லெவிட். 15வது வினா. வாங்கும் சக்தி சமநிலையில் அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? வாங்கும் சக்தி சமநிலையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி
சீனா. 16வது வினா இந்தியாவில் முதலில் வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. இந்தியாவில் முதலில் வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சர் ஜேம்ஸ் வில்சன். 17வது வினா முதலில் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்திய நாடு எது? ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுறாங்க இந்த கொஸ்டினை. முதலில் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்திய நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரான்ஸ். 18வது வினா இடிமின்னல் நிலம் என்று அறியப்பட்ட நாடு எது? இடிமின்னல் நிலம் என்று அறியப்பட்ட நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பூட்டான். இடிமின்னல் நிலம் பூட்டான். 19வது வினா தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஒரு முக்கியமான வினா. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நவம்பர் 1, 2016. 20வது வினா அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? ஒரு முக்கியமான வினா. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1999. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் 1999. 21வது வினா இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு? ஒரு முக்கியமான வினா. இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி 2018. இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை 2018. 22வது வினா இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு? ஒரு முக்கியமான வினா. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1976. 23வது வினா தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எது? ஒரு முக்கியமான வினா. தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கோயம்புத்தூர். 24வது வினா இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதலில் தொடங்கப்பட்ட இடம்? இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதலில் தொடங்கப்பட்ட இடம்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி கொல்கத்தா. இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதலில் தொடங்கப்பட்ட இடம் கொல்கத்தா. 25வது வினா மக்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது எது? மக்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 25. 26வது வினா ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார்? ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சைமன் குஷ்னட். ஜிடிபி நவீன கருத்து சைமன் குஷ்னட். 27வது வினா பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஒரு முக்கியமான வினா. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கோசி. பீகாரின் துயரம் கோசி. 28வது வினா முதலில் அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ். 29வது வினா இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது? ஒரு முக்கியமான வினா. இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சேலம். 30வது வினா சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ராஜாஜி. 31வது வினா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பி ரெங்கையா. 32வது வினா மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 154. மாநில ஆளுநர் நிர்வாக அதிகாரம் சட்டப்பிரிவு 154. 33வது வினா மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார்? மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆளுநர். மாநில நிர்வாகத்தின் தலைவர் ஆளுநர். 34வது வினா தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை. தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 234. 35வது வினா இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம். இது ஒரு முக்கியமான வினா. இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மகாராஷ்டிரம். 36வது வினா இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி வழங்கப்படும் உரிமை மனிதனின் இருதயமும் உயிர் சக்தியும் ஆகும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ விதி 32. 37வது வினா நிலக்கரி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? நிலக்கரி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட். 38வது வினா எவரெஸ்ட் சிகரம் அமைந்துள்ள நாடு. எவரெஸ்ட் சிகரம் அமைந்துள்ள நாடு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நேபாளம். உங்களுக்கு கொஸ்டின் பாருங்க. எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 39வது வினா மேற்கு நோக்கி பாயும் தீபகற்ப ஆறுகளில் நீளமானது எது? மேற்கு நோக்கி பாயும் தீபகற்ப ஆறுகளில் நீளமானது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நர்மதை. 40வது வினா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எது? தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காவிரி டெல்டா. 41வது வினா தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? ஒரு முக்கியமான வினா. தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சிறுதானியங்கள். 42வது வினா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1986 டிசம்பர் 24. 43வது வினா நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. 44வது வினா ரக்ஷா பாதுகாப்பு கருவி யாருக்கு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கார் இயக்குபவர்களுக்கு தானியங்கி கருவி. 45வது வினா தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது. ஒரு முக்கியமான வினா. தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 2015 நவம்பர் 15. 46வது வினா உலக தொழிலாளர் தினம் என்று. உலக தொழிலாளர் தினம் என்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மே 1. 47வது வினா ஜிஎஸ்டி வரியின் குறிக்கோள் யாது? ஜிஎஸ்டி வரியின் குறிக்கோள் யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி. இதுதான் ஜிஎஸ்டி வரியோட குறிக்கோள். 48வது வினா லிட்டில் ஜப்பான் எந்த ஊர்? லிட்டில் ஜப்பான் எந்த ஊர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சிவகாசி. லிட்டில் ஜப்பான் சிவகாசி. 49வது வினா இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது? இது ஒரு முக்கியமான வினா. இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மும்பை. கடைசி வினா பாரதிய மகிழா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? பாரதிய மகிழா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 2013 நவம்பர் 19. பாரதிய மகிழா வங்கி 2013 நவம்பர் 19.
நண்பர்களே, இனி நம்ம 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலிருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். இந்த வினா தொகுப்பை தயாரித்த சத்யா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.